அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் விவசாய பயிர்க்கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில். அதுல பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் இதுல தள்ளுபடி செய்ய போவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்கள் மற்றும் நகை கடன்கள் வழங்க கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் மீண்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த வேளாண்மை துறைக்கு மட்டும். சரிங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள், அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும், வீட்டு கடன்கள் தள்ளுபடி படுமா இல்லை வங்கி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, அதற்கான அப்டேட்லாம் கொடுப்பாங்களா? ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நமது சேனலை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அஃபிஷியல் கவர்மெண்டோட ஸ்கீம்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னன்றதை தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த NPHH, PHH, AAY இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அப்டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே பற்றின அப்டேட்டுமே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்ப்போம். மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. வேளாண் பட்ஜெட் 2025 கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் இன்று காலை தாக்கல் செய்தார். 9:30 மணி அளவில். அதில் 2025-2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர், வேளாண்மை துறையில் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 ஆண்டு உறுதிப்படுத்துகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையையே நம்பி தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் GSVA என்ற ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவித்துள்ளார் M.R.K. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். பயிர்க்கடன் ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019-2020 ரூபாய் 1.83 லட்சம்
கோடியிலிருந்து 2023-24 ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-24 மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். அதாவது 2025 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை வேளாண் பயிர்க்கடன்களுக்காக 17,000 கோடி மீண்டும் விவசாயிகளுக்கு வழங்கப் போவதாக தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-26 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். இது மட்டும் இல்லாம நீங்க கால்நடை வளர்க்குறீங்க, மீன் வளர்க்குறீங்க, தேனீ வளர்க்குறீங்க அப்படின்னா இதற்குமே கூட்டுறவு சங்கங்களை உங்களுக்கு லோன் வழங்கப்படும். சரிங்களா? அடுத்ததா விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு ஓகேங்களா. ஸோ வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்ததா 2021-22 ஆண்டு நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டில் மார்ச் 31 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2022 நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென ரூபாய் 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021-22 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் M.R.K. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனுக்காக 17,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. விவசாய பயிர்க்கடன்கள் மற்றும் நகைக்கடன்கள் தள்ளுபடிக்காக 1,407 கோடி பார்த்தீங்கன்னாக்க இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததான் இந்த பட்டியல் இனத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் தரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம தேனீ வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதற்குமே லோன் வழங்குறாங்க. அந்த ஸ்கீம்ல நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.